கடகராசி நேயர்களே வணக்கம். இந்த புது வருட பிறப்பு குரோதி ஆண்டு பலனை பார்ப்போம். குரோதி ஆண்டு பலன் என்பது மட்டுமில்லாமல் குரு பெயர்ச்சி பலனும் ஏறக்குறைய சம அளவில் இருக்கிறது. வருடம் தொடங்கிய 18 நாளில் குரு பெயர்ச்சி ஆகிவிடுகிறது. குரு பெயர்ச்சி ஆண்டு முழுவதும் தொடர்ந்து ஒரே ராசியில் இருக்கிறது. எனவே குரு பெயர்ச்சி பலன் என்பதும் ஏறக்குறைய வருட பலன் என்பதும் ஒன்றுதான். இந்த இரண்டையும் இங்கே ஒன்றாக சேர்த்து பார்க்கலாம். ஆரம்பத்தில் வருட பலன்களை நிர்ணயம் செய்வது 4 கோள்கள். சனி 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருக்கும். ராகு கேதுகள் 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருக்கும். குரு ஓராண்டு காலம் ஒரு ராசியில் இருப்பார்கள். எனவே இந்த 4 வைத்துதான் வருட பலன்களை நிர்ணயம் செய்கிறார்கள். இந்த பலன்களில் குரு நன்மை செய்யும் இடங்கள் 2, 5, 7, 9, 11 நல்ல பலனை தரும், குரு பலன் தருகின்ற காலம் என்று இதனை குறிப்பிடுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்திற்கு 2, மகரத்திற்கு 5, விருச்சிக ராசிக்கு 7, கன்னிக்கு 9, கடகத்துக்கு 11 குரு வருகிறது. இந்த பெயர்ச்சியின் பொழுது கடகராசிக்கு 11 குரு என்பது நன்மையான பலன்கள் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குரு சுக்கிரன் வீட்டில் வருகிறார். சுக்கிரன் வீடு மிக சிறப்பான இடம், அதுவும் இன்னொரு சிறப்பு. அந்த வகையில் குரு பலன் நன்றாகவே இருக்கிறது. என்றாலும் ஆண்டு முழுவதும் ஒரு கிரகங்கள் ஒரே சீராக இருப்பதில்லை. வருட தொடக்கத்தில் அஷ்டமத்து சனி, 8ல் சனி என்பது ஒரு முக்கிய இடம். அதை தாண்டி, அதாவது முக்கியமான பலனை சனி தான் கண்ட்ரோல் பண்ண போகிறது. சனியினுடைய கட்டுப்பாட்டில் 7 ஆண்டு சனி, அதாவது அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்கும் பொழுது குரு பலன்கள் என்ன செய்யும்? அதாவது குரு நன்மை செய்யாத இடங்களில் ஒரு கிரகம் இருந்தால் நன்மை செய்கிற இடத்தில் இருக்கின்ற குரு கூட நற்பலனை தராது. அதே போல் இப்போது சனி தான் நன்மை செய்கிற இடத்தில் வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் பலனை சனி செய்யும். இப்படி இந்த 2 பேரையும் கணக்கு பண்ணும் பொழுது ஒரு கிரகம் தடை செய்கிற பலனை இன்னொரு கிரகம் எடுத்து கொடுத்து விடும். அதாவது குரு என்ன செய்தார், என்ன சனி செய்தார், என்ன சனியே கூட குருவின் பலனை செய்துவிடும் என்கிற அளவில்தான் இந்த பலன்கள் இருக்கிறது. எனவே இந்த அஷ்டம சனியினுடைய பலனை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது அது நன்மை செய்யும் இடமான 11ல் ஒரு கிரகம் இருந்தால் அந்த பலனை சனி நல்ல பலனையே தரும். அந்த வகையில் சனியோ குருவோ 2 பேரும் சேர்ந்தோ பொதுவாக இந்த ஆண்டு நற்பலனை கொடுப்பார்கள். அதே நிலையில் ஆண்டின் துவக்கமான சித்திரை மாதம் 10ல் சூரியன் உச்சம். இது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் மிகவும் நல்ல பலன். 10ல் சூரியன் உச்சம் என்கிற பொழுது தொழில், லாபம், வரவு, செலவும், போக்குவரத்து, மற்ற தைரியம் எல்லா வகையிலும் 10ஆம் இடத்து பலன்கள் மிக உயர்வாக ஆண்டின் தொடக்கத்திலேயே தொடங்கும். அடுத்து வைகாசி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் வைகாசி 11ல் சூரியன். 11ல் சூரியன் என்பது ஒரு வகையில் லாபஸ்தானம். 11ல் இருக்கிற சூரியன் 10ஆம் இடத்தை விடவும் கூடுதல் பலனையே கொடுக்கும். ஆனால் அந்த வேளையில் அங்கே உள்ள குரு சூரியனுக்கு பின்னால் மறைந்துவிடும்.
சூரியனுக்கு பின்னால் மறைந்து விடுவதால் வைகாசி மாதம் ஒரு 20 தேதி அளவுக்கு குருவினுடைய பலன்கள் மறைக்கப்படுகிறது. இது எல்லாருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் இது பொதுவான ஒரு அமைப்பு. எனவே குரு பலன் என்று ஆரம்பிக்கும் பொழுது குரு பலன் இல்லாத நேரங்களில் நாம் ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் காலத்திற்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது, கிரகங்களுடைய நிலைகளில் மிக முக்கியமானது வைகாசி மாதத்திற்கு பிறகு ஆனி மாதம், ஆடி, ஆவணி சுமாரான பலன்களையே தரும். புரட்டாசி மாதம் 3இல் சூரியன் இருக்கும். அந்த தருணங்களில் ஏறக்குறைய ஒரு மிக நல்ல பலனையை கொடுக்கும். அதன் பிறகு 5இல் கார்த்திகை, ஐப்பசி, கார்த்திகை பொதுவாக சுமாரான பலனையும், மார்கழி மாதம் சற்று கூடுதலான பலனையும் தரும். என்று கணக்கிடும் பொழுது இன்னொரு முக்கியமான பலன், குறிப்பிட்ட குரு பக்ரகதியில் இருக்கும் காலம். குரு பலன்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது பக்ரகதியில் திரும்பும் பொழுது சில பலன்கள் நடைபெறுவது அப்படியே தேங்கி பின்னால் திரும்பும். அது பல இடங்களில் பல நேரங்களில் நடக்கும். அதற்கு அர்த்தம் புரியாமல் தான் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதாவது ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கிற செயல் அது திடீரென்று சுணக்கமாகி, அதாவது முன்னேறுவது நின்று ஒரு பலனும் இல்லாமல் அப்படியே கிடப்பில் போட்டது போல பின்னோக்கி செல்வது, அது நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு செல்வதெல்லாம் வக்ரகதி காலங்கள். ஏறக்குறைய ஐப்பசி மாதம் முதல் ஒரு 3-4 மாதங்களும் குரு அஸ்தமன கதியில் இருக்கிறது. இது வக்ரகதியில். அந்த வக்ரகதியில் இருக்கும் பொழுது வழக்கமான பலன்கள் சற்று பின்தங்கி வரும். வழக்கத்தில் இல்லாத பலன்கள் புதிதாக நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு மாறுபட்ட பலனுக்குரிய காலம். எனவே குரு பலனில் நார்மலான காலங்கள், நமக்கு அனுகூலமான காலங்கள் என்று வரும்பொழுது, அதாவது தை மாதம் போன்ற நாட்கள் தான், தை, பங்குனி இந்த மாதங்கள் தான் மிகவும் உயர்வாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் கிரகம் மாத ஆரம்பத்தில் 45 நாட்களுக்கு ஒரு ராசியாக மாறிக்கொண்டு வரும் செவ்வாய் கிரகம் ஏறக்குறைய ஐப்பசி மாதம் அளவில் வக்ரகதி அடைகிறது. வக்ரகதி என்றால் செவ்வாய் பூமிக்கு மிக மிக அருகில் வந்து வக்ரமடைகிறது. அது கடக ராசியில் அடைகிறது. கடகராசியில் நீச்சம், அதாவது 10 குடையவரான செவ்வாய் நீச்சமாகி செவ்வாயினுடைய பலன்கள் வக்ரகதியில் திரும்புகின்றன. அதாவது ராசியில் ஒரு பாவகிரகம் பயணிக்கும் பொழுது பொதுவாக பெரிய நன்மைகள் இருக்காது என்பது. ஆக செவ்வாயினுடைய வக்ரகதி ஏறக்குறைய இந்த ஆண்டு, அதாவது தொடங்கியது முதல் அடுத்த ஆண்டு சித்திரை வைகாசி வரையில் தொடர்கிறது. எனவே இந்த செவ்வாயினுடைய பலன்கள் பெரும்பகுதி கடகராசிக்காரர்களுக்கு பிற்பலனில் சில சிரமங்களை கொடுப்பதாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் அனுசரித்து உங்கள் ஜாதகத்தின் சுப பலனையும் தசாபுத்தியின் சிறப்பையும் பார்த்து நல்ல முறையில் சுபகாரியங்களை நடத்தி கொள்ளலாம். அதாவது குரு 11இல் இருப்பதால் நன்மை மட்டுமே நடக்கும் என்று அசட்டு தைரியத்தில் இருந்துவிட வேண்டாம். குருவினுடைய பலனை மாற்றி அமைக்கக்கூடிய இடத்தில் சனியும் செவ்வாயும் அமைந்து விடுகின்றன. இந்த 2 கிரகங்களும் அதாவது தீமை செய்வது போல நன்மை செய்யக்கூடிய இடத்தில் சனி இருக்கிறது. ஆனால் செவ்வாய்
ராசியில் இருந்து வக்ரகதி அடைந்து ஏறக்குறைய 7-8 மாதங்கள் ஒரே ராசியில் வட்டமிடுவதால் அது கடகராசிக்காரர்களுக்கு, அதாவது 10 குடையவர் நீச்சம் என்பதால் பல தொழில் சிரமங்கள் மற்ற எல்லாவற்றையும் காட்டும். எனவே அந்த சமயங்களில் கவனம் தேவை. நன்றி, வணக்கம். அறிவியல் ஜோதிட நிலையம், திருமழிசை, ஜோதிட குரு செம்பையா. நன்றி, வணக்கம்.